अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं साग्रजं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्ण पादान् सगण ललिता श्री विशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिंधो दीनबन्धो जगत्पति गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुंगुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. எத்தனாவது இது சொல்றேன் மாதாஜி. காண்டம் 2 அத்தியாயம் 5 பதம் 39. 39. ஆமாங்க மாதாஜி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஓகே மாதாஜி. क्रीवायां जनलोको अस्य तपो लोकस्तनद्वयात् मूर्तभि सत्यलोकस्तु ब्रह्मलोक सनातनः। हरे कृष्ण माताजी படிங்க. படிக்கிறேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பதம் 39. மொழிபெயர்ப்பு பொருளுரை வரைங்க தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாதகி ஜெய். பகவானுடைய மார்பின் முற்பகுதியிலிருந்து அவரது பிரபஞ்ச உருவத்தின் கழுத்து வரை ஜனலோகம் மற்றும் தபலோகம் என்ற பெயர்களை கொண்ட கிரக அமைப்புகள் அமைந்துள்ளன. ஆனால் மிக உயர்ந்த கிரக அமைப்பான சத்தியலோகம் அவ்வுருவத்தின் தலை மீது அமைந்துள்ளது. ஆனால் ஆன்மீக கிரகங்கள் நித்தியமானவை ஆகும். பொருளுரை. ஜடவானத்திற்கு அப்பால் அமைந்துள்ள ஆன்மீக உலகங்களை பற்றி நாம் பன்முறை விவாதித்திருக்கிறோம். அந்த விளக்கம் இப்பதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சனாதன என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். நித்திய தன்மையை பற்றிய இதே கருத்து பகவத்கீதையில் 8.20 சொல்லப்பட்டுள்ளது. ஜடப்படைப்பிற்கு அப்பால் ஆன்மீக வெளி உள்ளதென்றும் அங்குள்ள அனைத்தும் நித்தியமானவை என்றும் அதில் கூறப்பட்டு உள்ளது. சில சமயங்களில் பிரம்மா வாழும் உலகமான சத்தியலோகம் பிரம்மலோகம் என்றும் கூட அழைக்கப்படுகிறது. ஆனால் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள பிரம்மலோகம் சத்தியலோக கிரக அமைப்போடு ஒன்றானதல்ல. இந்த பிரம்மலோகம் நித்தியமானதாகும். ஆனால் சத்தியலோக கிரக அமைப்பு நித்தியமானதல்ல. மேலும் இவ்விரண்டையும் வேறுபடுத்தி காண்பதற்காக சனாதனா என்னும் சொல் விஷயத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ளது. ஜீவ கோஸ்வாமிக்கு இணங்க இந்த பிரம்மலோகம் பிரம்மம் அல்லது பரமபுருஷரின் உலகமாகும். ஆன்மீக வெளியில் உள்ள கிரகங்கள் அனைத்தும் பகவானுக்கு நிகரானவை ஆகும். பகவான் முற்றிலும் ஆன்மீகமானவராகவும் எல்லையற்றவராகவும் இருப்பதால் அவரது நாமம், புகழ், பெருமைகள், இயல்புகள் மற்றும் லீலைகளை போன்றவை அனைத்தும் அவர்களிலிருந்து வேறானவை அல்ல. இதனால் பகவானின் ராஜ்யத்திலுள்ள கிரகங்கள் அவர்களிருந்து வேறானவை அல்ல. அக்கிரகங்களில் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு கிடையாது. ஜட உலகில் நாம் அனுபவிப்பதை போன்ற காலத்தின் ஆதிக்கமும் அங்கு கிடையாது. அது மட்டுமல்லாமல் பிரம்மலோகத்திலுள்ள கிரகங்கள் ஆன்மீகமானவையாக இருப்பதால் அவை அழிவுக்கு உட்படுவதே இல்லை. ஆன்மீகமான கிரகங்கள் இருக்கும் பலதரப்பட்ட நிலைகளும் கூட பகவானோடு ஒன்றானவை. இதனால் பலவகைப்பட்ட ஆன்மீக நிலையை கொண்ட அந்த சனாதன சூழ்நிலையில் ஏகம் ஏவாத் இந்தியம் என்ற சூத்திரம் அந்த சனாதன என்ற சூத்திரம் முழுமையாக உணரப்படுகிறது. இந்த ஜட உலகம் பகவானுடைய ஆன்மீக ராஜ்யத்தின் நிலை போன்றதாகும். எனவே இது நித்தியமானது அல்ல. இருமையை ஆன்மீக மற்றும் ஜடம் கொண்ட ஜட உலகில் உள்ள பல வகைப்பட்ட நிலையை ஆன்மீக உலகில் உள்ளதோடு ஒப்பிட முடியாது. அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் நிழலாக உள்ள இவ்வுலகின் சூழ்நிலையில் ஆன்மீக உலகில் இருப்பவைகளுக்கு சமமானவை என்று
புத்தியில் தாழ்ந்தவர்கள் சிலர் சமயங்களில் தப்பாக எண்ணுகின்றனர். இதனால் பகவானையும் அவரது ஜட உலக லீலைகளையும் பந்தப்பட்ட ஆத்மாக்களோடும் அவர்களது செயல்களோடும் ஒன்றானது என்று தப்பாக எண்ணி விடுகின்றனர். இத்தகைய புத்தியில் தாழ்ந்த மனிதர்களை பகவான் பகவத்கீதையில் 9.11 தூசிக்கிறார். அவஜானந்தி மாமூடா மானுஷின் தனும் ஆசிரியம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். பகவான் அவதரித்து வரும் பொழுதெல்லாம் அவர் முழுமையான அந்தரங்க சக்தியால் ஆத்மா என்று அவ்வாறு செய்கிறார். ஆனால் புத்தியில் தாழ்ந்தவர்கள் அவர் ஜட படைப்புகளுக்கு உட்பட்டவர்கள் ஒருவர் என்று தப்பாக எண்ணி விடுகின்றனர். எனவே பிரம்மலோகம் என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பது வைகுண்டம் என்று ஸ்ரீதர் சுவாமி கூறுகிறார். பகவானின் ராஜ்யமானது நித்தியமானது, சனாதனம் ஆகும். எனவே இது மேலே விவரிக்கப்பட்டுள்ள ஜட படைப்புகளுக்கு ஒப்பானது அல்ல என்று கூறுகிறார். பகவானுடைய விராட் பிரபஞ்ச ரூபம் ஜட உலகுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு கற்பனையாகும். இதற்கும் ஆன்மீக உலகம் அல்லது பகவானின் ராஜ்யத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து பகவானுடைய பல்வேறு பகுதிகள்ல இந்த பிரபஞ்சங்கள் எவ்வாறு விரிவடைந்திருக்கிறது அப்படின்னு நேத்து பார்த்தோம். அதனோட தொடர்ச்சி தான் இந்த ஸ்லோகம். இப்ப பகவானுடைய மார்பின் முற்பகுதியில அவரது பிரபஞ்ச உருவத்தின் கழுத்து வரை ஜனலோகம், தபோலோகம் என்ற பெயர்களை கொண்ட கிரகங்கள் இருக்கிறது. ஆனா மிக உயர்ந்த கிரக அமைப்புகளும் இருக்கின்றது. ஆனால் அது வந்து மிக உயர்ந்த கிரக அமைப்பான சத்தியலோகம் அவ்வுருவத்தின் தலை மீது அமைந்துள்ளது. ஆனால் ஆன்மீக கிரகங்கள் நித்தியமானவை ஆகும். இதெல்லாம் இப்ப பௌதிக உலகங்கள். அவரது விராட் ரூபத்தை பத்தி சொல்லப்பட்டிருது. விராட் ரூபம் நாம ஏற்கனவே பகவத்கீதையில 11வது அத்தியாயத்துல படிச்சிருக்கோம். விராட் ரூபம் என்பது பௌதிக உருவம். அது வந்து அழியக்கூடியது. அப்ப அந்த விராட் ரூபத்தை யாரும் வந்து பூஜை ரூம்ல வச்சுக்கிறது கிடையாது. பகவான் வந்து தன்னுடைய ஜட படைப்புகளாக தன்னையே தன்னுடைய சக்திகளாக பௌதிக உலகத்தை சக்திகளாக அவர் விரிவடைந்திருக்கிறார். இப்ப இங்க பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். ஜடவானத்திற்கு அப்பால் அமைந்துள்ள ஆன்மீக உலகங்களை பற்றி நாம் பலமுறை விவாதிச்சிருக்கிறோம். அப்ப ஜட உலகம், அந்த திரையானது ஜட உலகத்திற்கும் ஆன்மீக உலகத்திற்கும் இடையே ஒரு திரை இருக்கின்றது. அதுதான் அந்த 24 மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்ற அந்த மகத் தத்துவம். அது வந்து இந்த ஆன்மீக உலகையும் பௌதிக உலகையும் மறைத்திருக்கிறது. அப்ப அந்த ஆன்மீக உலகங்கள் அதை பத்தி நாம பார்த்திருக்கிறோம். ந தத் பாஷ்யதேஷுயோ ந சசாங்கோ ந பாவக யக்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்றாரு. அந்த உலகத்துல வந்து சூரியனோ சந்திரனோ தேவைப்பட வேண்டியது கிடையாது. அவரது உடல்ல இருந்து வரும் பேரொளியே அங்க வந்து வெளிச்சத்தை தருது. அங்க வந்து விளக்கோ இல்ல தீப்பெட்டியோ அதெல்லாம் தேவைப்படுற அவசியமே கிடையாது. அப்ப சனாதன அப்படிங்கிறது இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நித்தியத்தன்மை அப்படிங்கிறதா சனாதன. இப்ப ஜடப்படைப்புக்கு அப்பால் ஆன்மீக வெளி உள்ளது. அங்கு அனைத்தும் நித்தியமானவை. இங்க மாதிரி கிடையாது. இங்க பௌதிக உலகங்கள் தலைகீழான மரம், அதனுடைய நிழல் மட்டும்தான் இங்க இருக்கு. தலைகீழான இந்த இப்ப ஆற்றங்கரையில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மரத்தோட நிழல் தலைகீழா உள்ள தெரியும் தண்ணியில. அந்த பிம்பம், அந்த தலைகீழான பிம்பம் எப்படியோ அது போலத்தான் நிழல் இங்க. ஆன்மீக உலகத்தின் நிழல் தான் இங்க பௌதிக உலகம். அப்ப நிழல்ல உண்மை கிடையாது, நிஜத்துலதான் உண்மை இருக்கு. அப்போ உண்மையான ஆப்பிள் மரம்னு வச்சுக்கோங்க. அப்ப அது வந்து ஆன்மீக உலகத்துலதான் இருக்கு. அங்கதான் பறித்து அதை வந்து சுவைக்க முடியும். ஆனா இங்க நிழல்ல இருக்கிற ஆப்பிள பறிக்க முடியாது. அதனால இங்க நித்தியத்தன்மை கிடையாது. ஆனா ஆன்மீக லோகத்துல எல்லாமே நித்தியமானவை. அங்க என்ன இருக்கோ இங்க இல்ல, இங்க என்ன இல்லையோ அங்க எல்லாமே இருக்கு. அப்ப இங்க வந்து நாம நிழல் மாயையில இருக்கோம். எல்லாருமே நிழல்ல இருக்கோம். நிழல்ல எதையுமே நாம அனுபவிக்க முடியாது. அப்ப இந்த பிரம்மலோகம், பிரம்ம அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பகவத்கீதையில நிறைய அர்த்தம் இருக்கு. பிரம்ம அப்படின்னா 4 தலை பிரம்மா கிடையாது. பிரம்மன் அப்படின்னா பகவானுடைய அருவஜோதியை குறிக்குது. சில சமயம் பகவானையே குறிக்குது. பிரம்மன் என்கின்ற சொல் பகவானையே குறிக்கிறது. அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அந்த பிரம்மன்கிற சொல்லை நாம அர்த்தத்தை எடுத்துக்கணும். இங்க வந்து ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரம்மலோகம் பிரம்மன் அல்லது பரமபுருஷனின் உலகமாகும். அப்ப
அப்ப பரமபுருஷரோட உலகம் பிரம்மன் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மன்னா இங்க 4 தலை பிரம்மா, சத்தியலோகம் கிடையாது. ஏன்னா சத்தியலோகம் அழியக்கூடியது. ஏன்னா பிரம்மா இருக்கிற 4 தலை பிரம்மாவோ இல்ல எந்த பிரம்மா இருக்கிற சத்தியலோகம் எப்பொழுதும் அழியக்கூடியது. ஏன்னா அதுவும் ஜட உலகம்தான். இந்த 14 கிரகங்கள்ல அது மேல இருக்கலாம், மேலான கிரகம். ஆனா அதுவும் அழியக்கூடியதுதான். அப்ப ஆன்மீக வெளியில் உள்ள கிரகங்கள் அனைத்தும் பகவானுக்கு நிகரானவை ஆகும். ஏன்னா பகவானோட சொல்லோ, அவரது அழகு, நாமம், ரூபம், குணம், லீலைகள், சகாக்கள் இவையெல்லாம் பகவானிலிருந்து வேறுபட்டவை அல்ல. பகவானோட தாமமும் பகவானும் எல்லாம் ஒன்றுதான். அப்ப பகவான் முற்றிலும் ஆன்மீகமானவராகவும் எல்லையற்றவராகவும் இருப்பதால் அவரது நாமம், ரூபம், புகழ், இயல்புகள், பெருமைகள், லீலைகள் எல்லாமே அவரிலிருந்து வேறானவை அல்ல. இதனால் பகவானின் ராஜ்யத்தில் உள்ள கிரகங்கள் அவரிலிருந்து வேறானவை அல்ல. அக்கிரகங்களில் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு கிடையாது. அப்ப அங்க எதையுமே பிரிச்சு பார்க்க முடியாது. நாம இங்க உடல் வேற, ஆத்மா வேற. ஆத்மா போனா அந்த உடல் பிணம்னு சொல்லுவாங்க. பிணத்துக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஆனா பகவானோட உடலோ, அவரது மனமோ, ஆத்மாவோ வேறுபட்டதல்ல. ஏன்னா அவரது உடல் உன்னதமானது. நம்மளோட உடல் மலம், மூத்திரம், சளி இதெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா பகவானோட உடல் திவ்யமானது. திவ்யம் அப்படின்னா அவருக்கு முக்குணங்கள் கிடையாது. அவரது உடல் எந்த உறுப்பும் எல்லா வேலையும் செய்யும். நம்ம கைகள் அப்படின்னா கைகளால மட்டும்தான் வேலை செய்ய முடியும். கால்கள்னா நடக்க மட்டும்தான், கண்கள்னா பார்க்க மட்டும்தான், காதுகள்னா கேட்க மட்டும்தான். ஆனா பகவானோட ஒவ்வொரு உறுப்புகளும் எல்லா வேலைகளையும் செய்யும். அதனால பகவான் என்றுமே திவ்யமானவர். பகவானுக்கும் நம்மளுக்கு ஒப்பீடே கிடையாது, ஒப்பிடவே முடியாது. அப்ப அந்த கிரகங்கள்ல உடலுக்கும் ஆத்மாக்கு வேறுபாடு கிடையாது. ஜட உலகில் நாம் அனுபவிப்பதை போன்ற காலத்தின் ஆதிக்கம் அங்க கிடையாது. இங்கெல்லாம் நம்மளுக்கு காலம் வேறுபடுது. நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம். பகவான் என்ன சொல்றாரு? அகம் காலோஸ்மி அப்படின்றார். நானே காலமாக இங்கு செயல்படுகிறேன்னு சொல்றாரு. அப்ப இங்கு காலங்கள், வசந்த காலம், குளிர்காலம், கோடை காலம் அப்படின்னு பருவ காலங்கள் நம்மளுக்கு 6 விதமா சொல்லப்பட்டிருக்கு. 6 விதமான பருவ காலங்கள் மாறிட்டே இருக்கும். ஆனா பகவானோட லோகத்துல காலம் என்றும் நித்தியமானது. அங்க காலத்தோட ஆதிக்கமே கிடையாது. அங்க எப்பவுமே ஒரே காலம்தான். எப்பவும் அங்க தென்றல் தழுவும். அங்க இனிமையான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அது பகவான் தன் இருட்டாக்கணும் அப்படின்னா அவர் அவரோட லீலைகள்ல, ராச லீலைகள்ல அவர் இருட்டாக்கிக்கலாம். அது அவருடைய இஷ்டம். ஆனா எப்பவுமே அங்க காலத்தின் கட்டுப்பாடு கிடையாது. பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, அங்க தாகம் கிடையாது. அப்போ அந்த ஆன்மீக லோகங்கள் ரொம்ப மேலானவை. இந்த பௌதிக உலகங்கள் மாதிரி கிடையாது. அப்போ ஆன்மீக கிரகத்தில் இருக்கும் பலதரப்பட்ட நிலைகளும் கூட பகவானோடு ஒன்றானவையே. இதனால் பல வகைப்பட்ட ஆன்மீக நிலையை கொண்ட சனாதன சூழ்நிலையில் ஏகம் ஏவாத் விதீயம் என்ற சூத்திரம், அந்த சனாதன என்ற சூத்திரம் முழுமையாக உணரப்படுகிறது. அப்ப இந்த ஜட உலகம் பகவானுடைய ஆன்மீக ராஜ்யத்தின் நிழலை போன்றது. எனவே இது நித்தியமானதல்ல. இருமையை கொண்ட ஜட உலகில் உள்ள பல வகைப்பட்ட நிலையை ஆன்மீக உலகில் உள்ளதோடு ஒப்பிட முடியாது. அப்ப இருண்ட லோகங்கள் அப்படின்னு நம்மளுடைய இந்த லோகங்கள் அழைக்கப்படுகின்றது. ஏன்னா இங்க இரவு பகல் அப்படின்னு மாறி மாறி வருது. அப்ப இந்த பௌதிக உலகங்கள் எல்லாம் இருண்ட உலகங்கள். ஆனா அறிவு பற்றாக்குறை காரணத்தினால நிழலாக உள்ள இவ்வுலகின் சூழ்நிலையை ஆன்மீக உலகில் இருப்பவைக்கு சமமானவை என புத்தியில் தாழ்ந்தவர்கள் நினைக்கிறாங்க. இப்ப பாகவதத்துல நம்மளுக்கு இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? ஏன்னா கலியுக மக்கள் மந்தாக சுமந்த மதையும் மந்த பாக்கியகி உபத்துருதக, ரொம்ப மந்த புத்தி படைத்தவர்களா இருப்பாங்க, எதையும் அறிவில் குறைந்தவர்கள் அப்படின்னு ஏற்கனவே வியாசதேவர் தன்னுடைய திரிகால ஞானினா முக்காலம் உணர்ந்தவர், அவர் ஏற்கனவே இத கணிச்சு இதெல்லாம் சொல்லியிருக்காரு. கலியுக மக்கள் சண்டை பிரியர்களா இருப்பாங்க, புத்தியில் தாழ்ந்தவர்களா இருக்காங்க, ஆயுள் குறைந்தவர்களா இருக்கிறாங்க. அதனால அவங்க இதெல்லாம் படிக்க முடியாதுன்னு தான் அவர் ரொம்ப நம்மளுக்கு 4 வேதங்களை 108 உபனிஷங்களாக பிரிச்சாரு. அந்த 108 உபனிஷங்களையும் படிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு 17 புராணங்களா கொடுத்தாரு. அதையும் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ராமாயண மகாபாரதம் போன்ற காவியங்களா படைத்து கதையா கொடுத்தாரு. அதுலயும் மக்கள் உள்கருத்தை புரிஞ்சுக்காம வெறும் கதையா மட்டும் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் பாகவதத்தை தொகுத்தாரு.
அப்ப வேதங்களை எல்லாம் பிரிச்சும் கூட அவருக்கு சமாதானம் இல்ல. அவர் வந்து ரொம்ப குழப்பம் அடைந்த சூழ்நிலையில உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவருடைய குருவான நாரதர் வந்து அவருக்கு இந்த பாகவதத்தை ஏற்றுவதன் மூலமா உனக்கு தீர்வு கிடைக்கும், மன அமைதி ஏற்படும். ஏன்னா வேதத்துல வந்து வெறும் வேத காண்டிகள் அப்படின்னு சொல்றப்ப திரிவேதி சதுர்வேதி அந்த மாதிரி மெத்த படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பகவானை பற்றிய அறிவு கிடையாது. ஏன்னா வேதங்கள் பகவானை பற்றி நேரடியாக சொல்லவில்லை. வேதத்தின் முடிவு என்னன்னா பகவான் கிருஷ்ணர் தான். ஆனா அதுல எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது, எந்த வேதத்திலையும் வந்து பகவானை பற்றி சொல்லப்பட்டிருக்காது. அப்ப வேதம் வந்து கர்ம காண்டத்தை பற்றியே சொல்லுகின்றது. எதை செஞ்சா எது கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும், நீங்க அந்த அந்த வேள்வி செஞ்சா இந்த பலன் கிடைக்கும், அது செஞ்சா இந்த பலன் கிடைக்கும். அப்ப மக்களை வந்து வேதங்கள் கடைசியா சொல்றது, வேதம் வந்து வேதம் அப்படின்னாலே மறைமுகமாக பகவானை உணர்த்துகிறதோ தவிர நேரடியா சொல்லல. அதனாலதான் வியாசதேவருக்கு அந்த குழப்பமான சூழ்நிலை. அப்ப நாரதர் வந்து நீ பகவானை பற்றியும் பகவானது பெருமைகளை பற்றியும் பக்தர்களின் பெருமைகளை பற்றியும் சொன்னா மட்டுமே உனக்கு நிம்மதி ஏற்படும். அவர் வந்து இந்த பாகவதத்தை ஏற்ற சொல்றார். அப்ப வேதவியாசர் பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம். அப்படி இருந்தும் ஏன் அவருக்கு தெரியல அப்படிங்கிறது இங்க கேள்வி இருக்கலாம் உங்களுக்கு. இப்ப பகவானுடைய சக்தி ஆவேசம் அவதாரமாக வந்து அவருக்கு தெரியாம கிடையாது. ஆனா தன்னுடைய குருவின் மூலம் அந்த கட்டளையை பெற வேண்டும் என்பதை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக இங்க அந்த லீலை நடத்துறாரு. இப்படி பகவானையும் அவரது ஜட உலக லீலைகளையும் பந்தப்பட்ட ஆத்மாக்களோடும் அவர்களின் செயல்களோடும் ஒன்றானது என தப்பாக சிலர் நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் 9.11 அவர் சொல்றார், அவஜானந்தி மாம்பூடா மான்சுந்தனம் ஆஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம் அப்படின்னு. அவர் வந்து எப்பொழுதெல்லாம் இங்க அவதாரமா வர்றாரோ மனித ரூபல, அப்போ அவர் வெறும் மனிதர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. பகவான் எப்பொழுதெல்லாம் அவதரிக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் தனது அந்தரங்க சக்தியின் மூலமாக அவதரிக்கின்றார். அவர் தன்னை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எல்லைக்குட்பட்டவர் அல்ல, எல்லையற்றவர். அவர் என்ன வேணா செய்ய முடியும். அவர் தன்னுடைய ஆத்ம மாயினால நாகம் பிரகாசம் சர்வசிய யோகமாயா சமாவிருத மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்வியம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது யோகமாயை அப்படிங்கிற அந்தரங்க சக்தியின் மூலமாக தன்னை மறைத்துக் கொள்கின்றார். அவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா பக்தர்களுக்கு மட்டும் தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தியை தர்றார். ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தேன். ஆனா மற்றவர்கள் அவரை புரிஞ்சுக்கவே முடியாது, மேலும் குழப்புகின்றார். அதாவது பகவானை சரணடையாதவங்களை மேலும் குழப்புகின்ற அளவுக்கு அவருடைய செயல்கள் இருக்கும். புத்தியில் தாழ்ந்தவர்கள் அவரை ஜடப்படைப்புக்கு உட்பட்டவர் என்று தப்பாக எண்ணுகின்றனர். அப்ப அவர் பிறக்கும் போது என்னமோ கருவுல பிறக்கிறாரு, அப்புறம் மறையும் போது இந்த உடலை விடுத்து மறைச்சிடுறாரு, அப்புறம் அகம் பிரம்மாஸ்மின்னு அவரும் கடவுள் ஆயிடுறாரு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா இது தவறான கருத்து. அப்படி கிடையாது. எப்பவுமே பகவான் பகவானாகவே இருக்கிறார். அவர் மாறணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அவர் முக்குணங்களுக்கு உட்பட்டவர் அல்ல, அந்த மாயைக்கு உட்பட்டவர் அல்ல. அப்ப பகவானுடைய ராஜ்யம் எப்படி நித்தியமானது அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது ஜடப்படைப்பு கிடையாது. ஜடப்படைப்புங்கிறது இங்க 14 கிரகங்களை கொண்ட பல பிரபஞ்சங்கள், பல கோடி பிரபஞ்சங்கள் அவரது மயிர்கால்கள்ல இருந்து தோன்றியது, அல்ல அவரது மூச்சுக்காற்றில இருந்து தோன்றுகின்றது அப்படின்னு நாம பாக்குறோம். அப்ப பகவானுடைய விராட் பிரபஞ்ச ரூபம் உலக ஜட உலகுக்கு உண்டாக்கப்பட்ட ஒரு கற்பனையாகும். இதற்கும் ஆன்மீக உலகம் அல்லது பகவானின் ராஜ்யத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்ப இந்த ஜட உலகுக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை. ஏன்னா அங்க இருக்கிறது இங்க இல்ல, இங்க இருக்கிறது அங்க இல்ல. அப்ப இங்க வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் நித்திய பத்தா அப்படின்னு சொல்லப்படுற பந்தப்பட்ட ஆத்மாக்கள். ஆனா ஆன்மீக உலகில் இருக்கிறவங்க எல்லாம் நித்திய சித்தா என அழைக்கப்படும் எப்பவுமே பகவானுக்கு பக்தி செய்கின்ற ஆத்மாக்கள், தூய ஆத்மாக்கள். அவங்க தவறு இழைக்காதவர்கள். ஆனா நாமெல்லாம் தவறு இழைப்பவர்கள், மதில் மேல் பூனைகள் மாதிரி நாமெல்லாம். பதம் 40-41. தற்கட்யாம் சாதனம் க்ளுப்தம்
ऊरुभ्यां वितलं विभोः जानुभ्यां सुतलं सुत्तं शङ्काभ्यां तु तलातलं महातलं तु पुष्पाभ्यां प्रपताभ्यां रसातलं पादालं पादतलद इति लोकमय புமான். ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? மாதாஜி படிக்கட்டுங்களா? மாதாஜி நான் படிக்கிறேன். படிங்க மாதாஜி. யாராவது மொழிபெயர்ப்பு. எனது அருமை புதல்வனே நாரதா, மொத்தமுள்ள 14 கிரக அமைப்புகளில் 7 கீழான கிரக அமைப்புகள் என்பதை என்னிடமிருந்து அறிவாயாக. அதலம் என்றறியப்படும் முதல் கிரக அமைப்பு இடுப்பின் மீது அமைந்துள்ளது. இரண்டாவதான விதலம் தொடைகளின் மீது அமைந்துள்ளது. மூன்றாவதான கதலம் முழங்கால்களின் மீதும், நான்காவதான தலாதளம் முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் இடைப்பட்ட பாகத்திலும், ஐந்தாவதான மகாதளம் கணுக்கால்களின் மீதும், ஆறாவதான ரசாதளம் பாதங்களின் மேற்பகுதியிலும் மற்றும் 7ஆவதான பாதாளம் உள்ளங்கால்களிலும் அமைந்திருக்கின்றன. இவ்வாறாக பகவானின் விராட் ரூபம் எல்லா கிரக அமைப்புகளாலும் நிரப்பப்பட்டுள்ளது. பொருளுரை. வானவெளியில் 14 பிரிவுகளை கொண்ட கிரக அமைப்புகள் உள்ளன என்னும் தகவலை நவீன சாகச வீரர்கள், விண்வெளி பயணிகள் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். பூர்லோகம் என்று அழைக்கப்படும் மண்ணுலக கிரக அமைப்பிலிருந்துதான் நிலைமை கணக்கிடப்படுகிறது. பூர்லோகத்திற்கு மேலே இருப்பது புவர்லோகமாகும். மேலும் மிக உயர்ந்த கிரக அமைப்பு சத்தியலோகம் என்று அழைக்கப்படுகிறது. இவைதான் 7 மேல் லோகங்கள் அல்லது கிரக அமைப்புகளாகும். அவ்வாறே அதலம், விதலம், சுதலம், சலாதலம், மகாதலம், ரசாதலம் என்றும் பாதாளம் என்றும் 7 கீழ்லோகங்கள் அல்லது கிரக அமைப்புகளும் உள்ளன. கிரக அமைப்புகள் அனைத்தும் பிரபஞ்சம் முழுவதிலும் தூவப்பட்டுள்ளன. இப்பிரபஞ்சத்தின் பரப்பளவு 40 லட்சம் சதுர மைல்களாகும். நவீன விண்வெளி பயணிகளால் பூமியிலிருந்து சில 1000 மைல்களுக்கு அப்பால் மட்டுமே பிரயாணம் செய்ய முடியும். இதனால் விண்வெளியில் பிரயாணம் செய்ய அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பரந்த சமுத்திரத்தின் கரையிலுள்ள ஒரு குழந்தையின் விளையாட்டை போன்றதாகும். சந்திரன் மேலே உள்ள கிரக அமைப்பின் 3வது நிலையில் அமைந்திருக்கிறது. பரந்த ஜடவெளியில் தூவப்பட்டுள்ள பல்வேறு கிரகங்களுக்கு இடையில் உள்ள தூரத்தை ஸ்ரீமத் பாகவதத்தின் 5ஆம் காண்டத்திலிருந்து நம்மால் அறிய முடியும். நாம் வாழும் பிரபஞ்சத்திற்கு அப்பால் எண்ணில் அடங்காத பிரபஞ்சங்கள் உள்ளன. இந்த ஜட பிரபஞ்சங்கள் அனைத்தும் ஆன்மீக வெளியின் ஒரு அற்பமான பகுதியை மட்டுமே கொண்டதாகும். இந்த ஆன்மீக வெளியானது மேலே சனாதன பிரம்மலோகம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. பரம புருஷர் பின்வரும் பகவத்கீதன் 8.16 பதத்தில் நுண்ணறிவு படைத்த மனிதர்களை தமது ஆன்மீக உலகிற்கு திரும்பி வருமாறு அன்போடு அழைக்கிறார். ஆப்கிரம புவனாலோகா புனர் ஆவர்தினோ ஜுடகா மாம் உபேத்யடு கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. மேலே விளக்கப்பட்டுள்ளதை போல நித்தியமான பிரம்மலோகத்திற்கு சற்று கீழே சத்தியலோகம் அமைந்துள்ளது. பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமான இந்த சத்தியலோகம் முதலான அனைத்து கிரகங்களும் பௌதிகமானவையாகும். இத்தகைய பல்வேறு ஜட கிரகங்களுக்குள் எக்கிரகத்தில் ஒருவன் இருந்தாலும் அவன் பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் என்னும் ஜட இயற்கையின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டவனாகவே இருக்கிறான். ஆனால் பகவானின் ராஜ்யமான நித்திய பிரம்மலோகத்தின் சனாதனமான சூழ்நிலைக்குள் ஒருவன் நுழையும் பொழுது மேற்குறிப்பிட்ட எல்லா ஜட வேதனைகளில் இருந்தும் பூரண விடுதலையை பெற முடியும். எனவே மனோதத்துவவாதிகளும் யோகிகளும் அடைய விரும்பும் முக்தி பகவத் பக்தனாக ஒருவன் மாறும் பொழுது மட்டுமே சாத்தியமாக கூடியதாகும். பக்தர் அல்லாத எவரும் பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. பக்தி தொண்டினால் மட்டுமே பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழையலாம். எனவே மனோதத்துவவாதிகளும் யோகிகளும் உண்மையாகவே முக்தியை அடைவதற்கு முன்பாக முதலில் பக்தி மார்க்கத்தால் கவரப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா மதி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க கிரகங்கள் எப்படி அமைந்துள்ளது அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 14 பிரிவுகளை கொண்ட கிரகங்கள், ஒரு பல கோடி பிரபஞ்சங்கள், அண்டங்கள் இருக்கின்றது. அந்த அண்டங்கள் ஒவ்வொன்றிலும் 14 கிரகங்கள் இருக்கிறது. அப்ப இது வந்து அச்சிந்திய அப்படின்னா கற்பனைக்கு எட்டாத ஒரு பகவானுடைய படைப்பு. அப்போ நம்ம வந்து இப்ப பூமியில வாழ்றோம். இந்த பூமியிலேயே பாத்தீங்கன்னா நம்ம வடக்கு நோக்கி தெற்கு, தெற்கு நோக்கி வடக்குன்னு எவ்வளவு அளவுனால நாம கணக்கிடவே முடியாது. அவ்வளவு பரந்த இடமா நாம நினைக்கிறோம். ஆனா இது போல பல கிரகங்களை கொண்டதுதான் ஒரு பிரபஞ்சம். அந்த கிரகங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. அப்போ முதல்ல வந்து சத்தியலோகம் அப்படின்றது 7, அதாவது முதல் கிரக அமைப்பு சத்தியலோகம். அங்க வந்து பிரம்மா இருக்காரு. அப்புறம் தபோலோகம், அதுக்கு கீழே மகர்லோகம், அதுக்கு கீழே இந்த பூமி,
பூமிக்கு கீழே அதல, விதல, சுதல, தலாதல, மகாதல, ரசாதல, பாதாள அப்படின்னு 7 கிரகங்கள் அப்படின்னு 14 கிரகங்கள் இருக்கின்றது. அந்த கிரக அமைப்புகள் எல்லாமே பிரபஞ்சம் முழுவதிலும் தூவப்பட்டுள்ளன. அப்ப இந்த பிரபஞ்சங்கள் வந்து கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள். எப்படி ஒரு சோப்பு நுரை நாம ஒரு சின்ன சோப்பு தூளை போட்டு கலக்கினா எவ்வளவு நுரை வரும், அது போல பகவானோட உடம்புல இருந்து அவர் சுவாச காற்றை வெளிவிடும் போது நிறைய பிரபஞ்சங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அதுல நிறைய கிரகங்கள், இந்த மாதிரி 14 கிரகங்கள் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட பிரபஞ்சங்கள். இது வந்து இப்பிரபஞ்சத்தின் பரப்பளவு 40 லட்சம் சதுர மைல்கள். அப்ப இப்ப இருக்கிற நவீன விஞ்ஞானிகள் கூட சில ஆயிரம் தூரம் தான் பயணம் செய்ய முடியும். அவங்க வந்து விண்கலன்களை எல்லாம் செஞ்சு அதுல எல்லாம் பிரயாணம் பண்றதுக்கு தனியா ஒரு உடை, அந்த இந்த மாதிரி நாம சாதாரணமா உடுத்துற உடையெல்லாம் விண்கலங்கள்ல உடுத்திட்டு போக முடியாது. அதுக்கு தனியா ஒரு உடை. அப்ப தனியா உணவு, நாம சாப்பிடுற உணவெல்லாம் விண்கலங்கள்ல பயன்படுத்த முடியாது. அப்படி பல ஆயிரக்கணக்கான மைல்கள் மட்டும் செல்லலாமே தவிர பல லட்சம் மைல்கள், பல கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள கிரகங்களை எல்லாம் அடையவே முடியாது. இந்த முயற்சியெல்லாம் குழந்தையோட விளையாட்டை போன்றது அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்றாரு. அப்ப சந்திரன் மேலே உள்ள கிரக அமைப்பின் 3வது நிலையில இருக்கு. சந்திரன், சூரியன் அப்படின்னாலும் நாம் பார்த்திருப்போம். அதுல 3வது அமைப்புலதான் இந்த சந்திரன் இருக்கு. அப்ப இந்த பரந்த ஜடவெளியில் தூவப்பட்டுள்ள பல்வேறு கிரகங்களுக்கு இடையில் உள்ள தூரத்தை ஸ்ரீமத் பாகவதத்துல 5வது காண்டத்துல நாம பார்க்க போறோம். அப்போ நம்ம வாழ்ற இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சங்கள் எல்லாமே ஆன்மீக வெளியின் ஒரு அற்பமான பகுதியை கொண்டது. நாம இதை பத்தி ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். அதாவது திரிபாத விபூதி, ஏகபாத விபூதி அப்படின்னு. ஏகபாத விபூதி அப்படின்னா நாம இங்க வந்து 4ல் ஒரு பகுதி தான் பௌதிக உலகங்கள். அதுவே பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள்னு சொல்லும் போது, அப்ப ஆன்மீக வெளி இதை விட 3 மடங்கு அதிகம் அப்படின்னா அது கற்பனையில நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது எவ்வளவு பெருசு அப்படின்னு. அப்ப பகவானுடைய அந்த ஆன்மீக உலகம் வந்து இதை விட பௌதிக உலகங்களை விட 3 மடங்கு அதிகமானது, ஏகபாத விபூதி. அப்ப இந்த ஆன்மீக வெளியானது மேலே சனாதன பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த ஆன்மீக உலகத்திற்கு திரும்பி வருமாறு பகவான் நம்மளையெல்லாம் சொல்றாரு. ஏன்னா அதுதான் நம்மளோட உண்மையான உலகம். அப்ப ஒரு குழந்தை எப்படி வந்து சமைக்க ஆசைப்படுது, அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, நீ குழந்தை, உன்னால அடுப்புல எல்லாம் சமைக்க முடியாது, சுட்டுக்குவ, கையெல்லாம் சுட்டுக்குவ, நீ தீப்புண் வந்துரும், வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தை ரொம்ப ஆசைப்படுது. அப்ப அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, சமையல் சாமானங்கள் அடங்கிய ஒரு பெட்டி, ஒரு விளையாட்டு பொம்மை, மர சாமான்களை வாங்கி இந்தா சமைச்சு விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது போல நாமெல்லாம் பகவானை விட்டு பிரிஞ்சு வாழணும், தனித்து கட்டுப்படுத்தணும், இந்த உலகத்தை எல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம், இயற்கை கட்டுப்படுத்தணும். ஆனா நம்மளால முடியாது, நம்ம கிட்ட சக்தி இல்லை. இப்ப சாதாரணமா பகவானுடைய இயக்கத்துல ஒரு நிலநடுக்கம் வருது அப்படின்னா நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஒரு புயல் வருதுனாலும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. நம்மை நாமளே கட்டுப்படுத்த முடியாது. இது நான் உங்களுக்கு ஒரு போஸ்டர் கூட போட்டு விட்டுருந்தேன். மலம், ஜலம், மூத்திரம் இதை கூட கட்டுப்படுத்த முடியாது, நாம் இயற்கையை கட்டுப்படுத்த முற்படுகின்றோம் அப்படின்னு. அப்ப பகவானுக்கு தான் அந்த திறமை இருக்கு. ஆனா நாம வந்து பகவான்கிட்ட இருந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி போராடுறோம். உன்னால முடியாது, அதனால உனக்கு விளையாட்டு பொம்மையை அந்த ஜட உலகத்தை ஏற்படுத்தி தர்றேன், நீ போய் அங்க கட்டுப்படுத்தி பாரு. யார உன்னால ஒரு மனைவியை கட்டுப்படுத்த முடியுமா, இல்ல மனைவி கணவனை கட்டுப்படுத்த முடியுமா, இல்ல குழந்தைகளை கட்டுப்படுத்த முடியுமா, கவர்மெண்ட்டை கட்டுப்படுத்த முடியுமா? எதுவுமே முடியாது. ஆனா நம்ம நினைக்கிறோம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி விடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருமே அவங்கவுங்க சுதந்திரத்தை உபயோகப்படுத்த பாக்குறாங்க. ஆனா அதை துஷ்பிரயோகம் தான் பண்றோம். ஆனா நம்மளுக்கு சுதந்திரம் கிடையாதுங்கிறது தான் உண்மை. நாமெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், முக்குணங்களால கட்டுண்டு கிடைக்கின்றோம். ஜட இயற்கை நம்மை கட்டுப்படுத்துகின்றது. அப்ப காலத்தை நம்ம மாத்த முடியாது. கோடை காலத்தை குளிர்காலமாகவோ குளிர்காலத்தை கோடை காலமாகவோ மாற்ற முடியாது. அதுக்கு வேணா முன்னேற்பாடு பண்ணிக்கலாமா தவிர எதையுமே நம்மளால மாத்த முடியாது. ஆனா நம்ம என்ன நினைக்கின்றோம், எல்லாரையும் கட்டுப்படுத்த நினைக்கிறோம். இதுதான் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆசிரியர் மாணவர்களை கட்டுப்படுத்த பாக்குறாங்க, மாணவர்கள் தனக்கு கீழே உள்ள ஜூனியர்ஸ் அவங்கள கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க.
ஒரு சின்ன குழந்தை கூட தனக்கு தம்பி தங்கச்சி பாப்பா இருந்தா அவங்கள கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. இப்படி இந்த உலகமானது எல்லோரையும் கட்டுப்படுத்த நினைக்கின்றது. யாரா ஒருத்தர் கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள். இயற்கையே நம்மளை கட்டுப்படுத்துது. ஆனா இயற்கையை நாம கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றோம். அப்போ விஞ்ஞானிகள் எல்லாம் நினைக்கிறாங்க செயற்கையான மழையை உண்டாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது இன்னை வரைக்கும் சக்சஸ் ஆகல. பல விஞ்ஞானிகள் சேர்ந்தாலும் ஒரு கடல் அலை அத சுனாமியை கட்டுப்படுத்த முடியாது. அது மாதிரி இயற்கை நம்மளுக்கு பல பாடங்களை தந்தாலும் கூட நாம திருந்தது கிடையாது. இப்ப கொரோனா வந்தது. இப்ப பல வைரஸ் கிருமிகளை எல்லாம் நாங்க கட்டுப்படுத்திட்டோம்னு விஞ்ஞானிகள் மார்த்தட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கொரோனா பீரியட்ல அவங்களால எதையும் கட்டுப்படுத்த முடியல. அது தானா குறைஞ்சு மறுபடியும் எப்ப வரும்னு தெரியாது. அந்த அளவுக்கு பகவான் எப்படி வேணாலும் இயற்கைக்கு நம்ம மேல பாயுமாறு செய்யறாரு. அப்ப இயற்கையை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாதுங்கிறது உண்மை. அப்ப பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லப்படுற ஆன்மீக உலகம் பகவானுடைய உயர்ந்த கிரகம். அங்க இந்த பௌதிக உலகில் இருக்கிற துன்பம் எல்லாம் கிடையாது. ஏன்னா இது விளையாட்டு பொம்மை போல நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பௌதிக உலகம் வடிவமைக்கப்பட்டு ஜட இயற்கையை நீ கட்டுப்படுத்த முயற்சிக்கிற, இதை கட்டுப்படுத்தி பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பகவான் இந்த உடலை தர்றார். இந்த உடல் மூலமாக ஆசைகளை அனுபவித்து விட்டு நீ என்கிட்ட திரும்பி வா, என்னை புரிஞ்சுக்கிட்டு நீ என்கிட்டயே திரும்பி வான்னு சொல்லி நம்மளுக்கு இந்த விளையாட்டு பொம்மை போல இந்த ஜட உலகங்களை கொடுத்திருக்கார். அப்ப மனோதத்துவவாதிகளும் பூரண விடுதலை, மனோதத்துவவாதிகளும் யோகிகளும் அடைய விரும்பும் முக்தி பகவத் பக்தனான ஒருவன் மாறும்போது மட்டுமே சாத்தியமாகும். மனோதத்துவவாதிகள்னா ஞானிகள். யோகிகள் அடையும் விரும்பும் முக்தி, யோகிகள் என்ன அடையிறாங்க? சித்திகளை அடையிறாங்க. அந்த சித்திகள் எல்லாம் வெறும் விளையாட்டு, அற்பமான விளையாட்டு. யோகேஸ்வரன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் தான் அழைக்கப்படுகிறார். யோகங்களுக்கெல்லாம் அதிபதி யோகேஸ்வரர். அப்ப இந்த யோகிகள் அப்படின்னு சொல்றப்படுற உள்ள இது ஹிருதயத்துல இருக்கின்ற பரமாத்மாவை நோக்கி வழிபடுபவர்கள் தான் அந்த தியான யோகிகள். அப்ப பக்தி யோகிகள் மட்டும்தான் முழுமையானவர்கள். மற்றவர்கள் எல்லாம் பகுதி, பார்ஷியல். ஆனா பக்தி யோகத்துல ஒரு பக்தன் எல்லாவற்றையும் அடைய முடியும். அப்ப பகவத் பக்தனாக ஒருவன் மாறும்பொழுது மட்டுமே அது சாத்தியம். முக்திங்கிறது பக்தனுக்கு மட்டுமே சாத்தியம். மற்றவங்களுக்கெல்லாம் முக்தி கிடைச்சா கூட அது ஒரு பார்ஷியலா தான் இருக்கு, அதாவது பூர்ணம் இல்லாம இருக்கு. ஆனா ஒரு பக்தன் அடையக்கூடிய முக்தி பூர்ணமானது. ஏன்னா அவன் சத்து சித்து ஆனந்தம் மூணையும் அடைச்சிருவான். ஆனா ஞானிகளுக்கு சத்து மட்டும் இருக்கும், யோகிகளுக்கு சத்து சித்து இருக்கும், ஆனா ஆனந்தம் கிடைக்காது. ஆனந்தமயோ அபியாஷாத். ஆனா நம்மளோட ஆத்மாவின் நிலை என்ன? ஆனந்தமா இருக்கக்கூடியது. அதனாலதான் இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் ஆனந்தத்தை தேடிட்டே இருக்கோம். எங்க கிடைக்கும், எனக்கு சந்தோஷம் எங்க கிடைக்கும்னு எல்லா இடத்துலயும் தேடுறோம். ஆனா இல்லாத இடத்துல தேடுறோம். அதுதான் நம்மளோட தவறு. ஒரு ஆப்பிள் ஜூஸ போய் பெட்ரோல் பங்க்ல கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இது துக்காலயம். இங்க தேடினா கிடைக்காது. நம்மளுடைய உலகமே வேறு. அங்க திரும்பி சென்றால் மட்டுமே நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கும். இப்போ பக்தி தொண்டினால் மட்டுமே பகவானின் ராஜ்யத்துக்குள் நுழையலாம். யோகிகளாலோ இல்ல ஞானிகளாலோ இல்ல அஷ்டாங்க யோகத்தினாலோ ஹட யோகத்தினாலோ தியான யோகத்தினாலோ அங்க அடைய முடியாது. பகவானுக்கு அன்பு தொண்டாற்றுவதனால் மட்டுமே பகவானின் லோகத்தை அடைய முடியும். அப்ப மனோ தத்துவவாதிகளான ஞானிகள் யோகிகள் உண்மையாகவே முக்தியை அடைவதற்கு முன்பாக முதலில் பக்தி மார்க்கத்தில் கவரப்பட வேண்டும். பக்திங்கிற ஒரு சோர்ஸ் இருந்தா மட்டும்தான் எல்லாருமே பகவானை அடைய முடியும். பக்தி இல்லாம முக்திங்கிறது வெறும் அந்த ஞானிகளும் யோகிகளும் பிரம்மனை மட்டும்தான் அடையும், பிரம்ம ஜோதியை மட்டும்தான் அடைய முடியும். அதுக்கு மேல அவங்களால அடைய முடியாது. அடுத்தது பதம் 42. பூர்லோக கல்பித பத்யாம் புவர்லோக ஹஷ்யநாபிதஹ ஸ்வர்லோக கல்பிதோ மூர்த்தனா இதிவாலோக கல்பனா. மொழிபெயர்ப்பு. மற்றவர்கள் முழு கிரக அமைப்பையும் 3 பிரிவுகளாக பிரிக்கக்கூடும். அவை கால்களில் உள்ள பூமி வரையுள்ள கீழான கிரக அமைப்புகள், நாபியின் மேலுள்ள மத்திய கிரக அமைப்புகள் மற்றும் பரமபுருஷரின் மார்பிலிருந்து தலைவரையுள்ள மேல் கிரக அமைப்புகள் சொர்க்கலோகம் என்பவை ஆகும்.
இந்த 3 பிரிவுகள் கொண்ட எல்லா கிரக அமைப்புகளும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. இதுவே பிறரால் 14 லோகங்களாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் கூட விளக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் 2ஆம் காண்டம் சர்வ காரணங்களுக்கும் மூல காரணம் எனும் தலைப்பை கொண்ட 5ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. அப்ப இங்க வந்து பிரம்மா நாரதருக்கு தன் மகனுக்கு சொல்லிட்டு இருக்காரு, பகவான் தான் சர்வம் காரணங்களுக்கும் மூல காரணம். எப்படி இந்த லோகங்கள் எல்லாம் அவரால் படைக்கப்பட்டு இந்த அவருடைய விராட் ரூபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அவரது மார்பிலிருந்து இருந்து தலைப்பகுதி வரைக்கும் 3 கிரகங்கள், அப்புறம் அதுக்கு கீழே 3 கிரகங்கள், அதுக்கு கீழே 4 கிரகங்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டு சொல்லப்படுது. இதுதான் ஈரேழு 14 லோகங்கள். அப்ப ஈரேழு 14 லோகங்களும் ஒரு பிரபஞ்சத்துல இருக்கு. இந்த மாதிரி பற்பல பிரபஞ்சங்கள், கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கின்றது. இது எல்லாமே பகவானுடைய முதல் படைப்பு. அப்ப 2ஆம் படைப்பு சர்க்க விசர்க அப்படிங்கிறது 2ஆம் படைப்பு. 2ஆம் படைப்பு பிரம்மாவால ஏற்படுத்தப்படுகின்றது. அந்த பிரம்மாவுக்கு பகவான் தான் சக்தி தர்றார். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவியே அப்படின்னு. அப்போ பிரம்மா வந்து இங்க தன்னுடைய மகனான நாரதருக்கு புரிய வைக்கிறார், பகவான் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம். நான் வந்து செகண்டரி கிரியேஷன் தான். அதுக்கு கூட எனக்கு அவர் தான் சக்தி தந்தாரு. நான் வந்து தேவ ஆண்டுகள்ல 1000 ஆண்டுகள் தவம் புரிஞ்சதுனால எனக்கு தபா தபா தபான்னு ஒரு சவுண்டு கேட்டது. அதுக்கப்புறம் தவம் செஞ்சு பகவான் எனக்கு வேதங்களை சொன்னதுனாலதான் என்னால படைக்க முடியறதுங்கிறத அவரு நாரதருக்கு சொல்றாரு. நாரதர் வந்து ஒரு தூய பக்தர். ஏன் அவருக்கு இந்த அறிவு இல்லையான்னு நாம கேட்க கூடாது. ஏன்னா எப்படி அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொல்லுவதன் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது சொல்றாரோ, அது போல இங்க பகவான் எப்படி முதல் படைப்பாளி அப்படிங்கிறத நாரதருக்கு சொல்றதன் மூலமா நமக்கு எல்லாருக்கும் சொல்றார். அடுத்தது அத்தியாயம் 6 புருஷ சூக்தம் நிலைநாட்டப்பட்டது. இப்ப புருஷ சூக்தம் இது வந்து பிராமணர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு மந்திரம் அப்படின்றது. இந்த புருஷ சூக்தம் அடிக்கடி வந்து இத அவங்க பாராயணம் பண்ணுவாங்க. இது வந்து நாம இப்ப படிக்க போறோம். பதம் 1. பிரம்மோவாச்ச வாசம் வக்னிர்முகம் க்ஷேத்ரம் சந்தசாம் சப்ததாதவஹ ஹவ்ய கவ்யாம் ருதான்னானாம் ஜிஹ்வா சர்வரசஸ்யஷ. ஹரே கிருஷ்ணா. சந்திரா மாதாஜி படிக்கிறீங்களா? நான் படிக்கணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாம் பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் கூறினார், விராட புருஷரின் பகவானின் பிரபஞ்ச ரூபம் வாய் குரலின் பிறப்பிடமாகும். நெருப்பு அதை ஆளும் மூர்த்திகளாகும். அவரது தோளும் மற்ற 6 அடுக்குகளும் வேத மந்திரங்களின் உற்பத்தி ஸ்தானங்களாகும். மேலும் தேவர்கள், முன்னோர்கள் மற்றும் பரம மக்கள் ஆகியோருக்குரிய வெவ்வேறு உணவு வகைகளுக்கு பிறப்பிடமாக இருப்பது அவரது நாக்காகும். பொருளுரை. பகவானுடைய பிரபஞ்ச ரூபத்தின் ஐஸ்வர்யங்கள் இங்கு விவரிக்கப்பட்டுள்ளன. எல்லா வகையான குரல்களுக்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருப்பது அவரது வாய் என்று கூறப்படுகிறது. அதை ஆளும் மூர்த்தியாக இருப்பவர் அக்னி தேவனாவார். பகவானின் தோலும் தேக அமைப்பின் மற்ற 6 அடுக்குகளும் காயத்ரியை போன்ற 7 வகையான வேத மந்திரங்களின் உற்பத்தி ஸ்தானங்களாகும். எல்லா வேத மந்திரங்களுக்கும் ஆரம்பமாய் இருப்பது காயத்ரி என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் புத்தகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி ஸ்தானங்கள் பகவானுடைய பிரபஞ்ச ரூபத்தின் வெவ்வேறு பாகங்களாக இருப்பதாலும் பகவானின் ரூபம் ஜட படைப்பிற்கும் மேலானதாக இருப்பதாலும் குரல், நாக்கு மற்றும் தோல் போன்றவற்றை உன்னதமான பகவான் பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பௌதீகமான குரல் அல்லது உணவை உட்கொள்வதற்கான சக்தி ஆரம்பத்தில் பகவானிடமிருந்துதான் உற்பத்தி செய்யப்பட்டது. அத்தகைய செயல்கள் மூல பிறப்பிடங்களின் முரணான பிரதிபலிப்புகளாகும். உன்னதமான நிலையானது பல வகைப்பட்ட ஆன்மீக நிலையங்களை கொண்டதாகும். ஜட உலகில் உள்ள நிழலை போன்ற பல வகைப்பட்ட தோற்றங்கள் ஆன்மீக தோட்டத்தில் முழுமையாக காட்சியளிக்கின்றன. பௌதீக செயல்கள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் களங்கப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் ஆன்மீக உலகில் உள்ள சக்திகள் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்பட்டு இருப்பதால்
அவை தூய்மையானவை ஆகும். இதுவே இவ்விரண்டிற்கும் உள்ள வேறுபாடாகும். ஆன்மீக உலகில் அனைத்திற்கும் மேலான அனுபவிப்பாளராக பகவான் இருக்கிறார். அங்குள்ள ஜீவராசிகள் ஜட இயற்கை குணங்களின் கலக்கத்தால் பாதிப்படையாமல் ஆன்மீக உலகில் உள்ள செயல்கள் ஜட உலக கலங்கங்களால் சிறிதும் இல்லாதவையாகும். ஆனால் ஆன்மீக படிதரத்தில் உருவமற்ற சூனியவாதம் என்னும் கேள்விக்கிடமில்லை. பக்தி தொண்டு நாரத பஞ்சாட்சரத்தில் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. சர்வோபாதி வினிர்முக்தம் தத் பரப்தேன நிர்மலம் அகுருஷிகேன குருஷிகேச சேவனம் பக்தி ருச்சியதே. ஆரம்பத்தில் பகவானுடைய புலன்களிலிருந்தே எல்லா புலன்களும் உண்டாக்கப்படுவதால் ஜட உலகை சேர்ந்த புலன்களின் செயல்களை பக்தி தொண்டு முறையால் தூய்மைப்படுத்த வேண்டும். இதன் மூலமாக வாழ்வின் பூரணத்துவத்தை அடைந்து விடலாம். பௌதீக எண்ணத்திலிருந்து விடுதலை அடையும் நிலையை தூய்மையடையும் முறையின் ஆரம்பமாகும். ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னுடைய சொந்த சேவையில் அல்லது குடும்ப, சமூகம், தேசம் போன்ற ஏதேனும் ஒரு சேவையில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் துரதிருஷ்டவசமாக அத்தகைய சேவைகள் ஜடப்பற்றுடன் செய்யப்படுகின்றன. பௌதீக பற்றுகளை பகவானின் தொன்றுக்கு மாற்றி விடலாம். ஆனால் ஜடப்பற்றிலிருந்து விடுபடுவதற்கு சிகிச்சை தானாகவே துவங்கி விடுகிறது. எனவே முக்தி அடைவதற்குரிய முறை வேறெந்த வழிகளையும் விட பக்தி தொண்டின் மூலமாக சுலபமாக பெறக்கூடியதாகும். எனில் அருவ நிலையில் பற்று கொண்டுள்ளவன் பல வகையான கடுந்தவங்களுக்கு ஆளாக வேண்டும். கிளேசோ திகதாரஸ் தேசம் சேதசம் என்று பகவத்கீதையில் 12.5 கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப பகவானுடைய பிரபஞ்ச தோற்றம் அதனுடைய ஐஸ்வர்யங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்மளோட குரல் அப்படின்ற உற்பத்தி ஸ்தானம்ங்கிறது வாய். அந்த வாய்க்கு ஆளுநர் யாரு? 33 தேவர்கள் நம்ம உறுப்புகள் ஒவ்வொன்றையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ 33 தேவர்கள் நம்ம ஒவ்வொரு அங்கங்களையும், நரம்புக்கு ஒருத்தர், கண்ணுக்கு ஒருத்தர், காதுக்கு ஒருத்தர், வாய்க்கு ஒருத்தர், இந்த மாதிரி பல தேவதைகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்மளுக்கு அலோ பண்ணா மட்டுமே நம்மளால பேச முடியும், கையை தூக்க முடியும், காலை தூக்க முடியும், கண்ணை இமைக்க முடியும். இப்படி நம்மளோட குரலுக்கு ஆளும் தேவதையா இருக்கிறது அக்னி தேவர். அப்ப பகவானுடைய தோளும் தேக அமைப்பின் மற்ற 6 அடுக்குகளும் காயத்ரி போன்ற 7 வகையான வேத மந்திரங்களின் உற்பத்தி ஸ்தானம். அப்போ விராட் ரூபத்துல எந்த பகுதி என்னத்தை சொல்றது, என்னத்தை நம்மளுக்கு குறிப்பிட்டு நம்மளுக்கு சொல்றது அப்படின்னா இங்க விவரிக்கப்படுகின்றது. அப்ப எல்லா வேத மந்திரங்களுக்கும் ஆதாரமா இருக்கிறது காயத்ரி மந்திரம். முதல்ல காயத்ரி மந்திரம் தான் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆரம்பம். இப்ப இந்த பகவானுடைய பிரபஞ்ச ரூபத்தின் வெவ்வேறு பாகங்களாக இருந்தாலும் இந்த உற்பத்தி ஸ்தானங்கள் பகவானுடைய ரூபம் ஜட படைப்பிற்கும் மேலானதாக இருப்பதால் குரல், நாக்கு மற்றும் தோல் போன்றவை உன்னதமான பகவான் பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப பௌதிகமான குரல் அல்லது உணவை உட்கொள்வதற்கான சக்தி ஆரம்பத்துல பகவான் இருந்துதான் உற்பத்தி செய்யப்படுது. அப்ப இது உன்னதமான ஆன்மீக நிலையை கொண்டது. ஜட உலகில் உள்ள நிழலை போன்ற பல வகைப்பட்ட தோற்றங்கள் ஆன்மீக உலகுல ஆன்மீக தோற்றத்துல முழுமையாக காட்சியளிக்கிறது. அப்போ ஆன்மீக உலகுல முழுமை, ஆனா ஜட உலகுல முழுமையற்ற நிலை, அதாவது நிழல். அப்போ இங்க ஆன்மீக உலகுல உண்மையான மரம், அப்ப இங்க அதனோட நிழல். அது போல எல்லாமே ஆன்மீக உலகுல என்ன இருக்கின்றதோ அதனோட நிழல் மட்டும்தான் இங்க இருக்கு. பௌதிக செயல்கள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் கலங்கப்பட்டு உள்ளது. அப்ப நம்மளோட செயல்கள் இங்க முக்குணங்களால கலங்கப்பட்டிருக்கு. சத்துகுணம், ரஜோகுணம், தமோ குணம் போன்ற குணங்களோட ஆளுமை இங்க இருக்கின்றது. ஆனா ஆன்மீக உலகத்துல அந்த மாயைக்கு இடமே கிடையாது. இப்ப பகவான் ஆன்மீக உலகில் உள்ள சக்திகள் பகவான் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் அவை தூய்மையானவை. அப்ப ஆன்மீக உலகில அங்க ஏன் தூய்மையா இருக்கு அப்படின்னா, எப்பவுமே பகவானுடைய நாமம், ரூபம், புகழ், லீலை, குணங்கள், அவரது அழகு, இதை எல்லாமே எப்பொழுதுமே அங்க போற்றி கொண்டு இருக்கிறதுனால அங்க இருக்கிறவர்கள் தூய்மையா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாமே மண், மரம் போன்ற ஜட பொருட்கள்லாம் நாம நினைக்கிற இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் கூட அங்க உயிரோட்டம் உள்ளவை.
அங்க இருக்கிறது வெறும் மரமோ குயிலோ மண்ணோ அது சாதாரணமா நினைக்க கூடாது. ஆன்மீக உலகுல எல்லாமே ஆன்மீகமானவை, எல்லாமே உயிரோட்டம் உள்ளவை. இங்க மாதிரி ஜடம், இப்ப நம்ம ஒரு டேபிள் அப்படின்னா இங்க ஒரு ஜடப்பொருள், ஒரு டிவி அப்படின்னா ஜடப்பொருள், ஒரு போட்டோனா ஜடப்பொருள். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. பல தோற்றங்கள்ல பல வகையான நிலைகள்ல பக்தர்கள், அங்க நித்திய சித்தர்கள் பகவானுக்கு தொண்டு செய்வதில் ஈடுபட்டுள்ளார்கள். அதனாலதான் குலசேகர ஆழ்வார் சொல்றாரு, படியாய் கிடந்து அடைந்தியொன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்லி. நான் பக்தர்கள் மிதிக்கின்ற படியா இருக்கணும்னு குலசேகர ஆழ்வார் சொல்றாரு. குலசேகர ஆழ்வார் சாதாரணமானவர் கிடையாது, அவர் ஒரு மன்னர், சேரக்குல மன்னர். அப்படிப்பட்ட மன்னரே உயர்ந்த பக்தி நிலையில அப்படி பாடுறார். அப்போ பகவானுடைய லோகத்துல அங்க மண்ணா இருந்தாலும் படியாக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும் தூசாக இருந்தாலும் ஆலையா இருந்தாலும் அவரது செருப்பா இருந்தாலும் வெவ்வேறு தோற்றங்கள்ல மயிலாக குயிலாக மரமாக செடியாக எந்த நிலையிலும் பக்தர்கள் வந்த உயிரோட்டம் உள்ளவையாக அங்க எல்லாமே ஆன்மீகமானவை. இங்க இருக்கிற மாதிரி ஜடமே கிடையாது. ஜட உலகங்கள்ல மட்டும்தான் ஜடப்படைப்புகள். ஜடப்படைப்பு அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்காது, வெறும் வெறும் ஒரு பொருளாக வெறும் ஒரு ஜடமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு இங்க ஆன்மீக உலகில் உள்ள செயல்கள் ஜட உலக களங்கங்கள் சிறிதும் இல்லாதவை. அப்ப ஜட உலகத்துல என்னென்ன களங்கங்கள் இருக்கின்றதோ, காம குரோத மோக லோப மத ஆச்சரிய போன்ற எந்த ஒரு சிறு களங்கம் கூட அங்க கிடையாது. ஆன்மீக படித்தளத்துல அங்க சூன்யவாதத்துக்கு இடமே இல்லை. இங்கதான் சூன்யவாதம் சொல்லுவாங்க. சூன்யம் அப்படின்னா எதுவும் இல்லாம. அருவவாதிகள் என்ன சொல்றாங்க? சூன்யம் அப்படின்றாங்க. நாம இறந்தா நாம சூன்யம் ஆயிடுவோம், ஒண்ணும் இல்லாம ஆயிடுவோம். இந்த கற்பனை தத்துவங்களை எல்லாம் பல ஞானிகள் முன் வைப்பாங்க. எல்லாம் சூன்யம், இந்த ஜடப்படைப்புங்கிறது பொய், இது ஏதோ உருவாச்சு, ஒரு பிரபஞ்சம் மோதி தானா உருவாயிருச்சு, இந்த உயிர்வாளிகள் எல்லாம் ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல உருவானாங்க, மடிஞ்சு போனா அவங்க ஒண்ணும் இல்லாம ஆயிடுவாங்க, உடலும் இல்ல ஆன்மாவும் இல்ல ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் அப்படிம்பாங்க. அது எல்லாம் அவங்களுடைய கற்பனை, மென்டல் ஸ்பெகுலேஷன். அப்போ மன கற்பனைகள்னால அந்த ஞானிகள் பல தத்துவங்களை முன்வைப்பாங்க. இதெல்லாம் தவளை தத்துவம். தவளை வீணா கத்திட்டு இருக்கும், நாய் சூரியனை பார்த்து குறைச்சிட்டு இருக்கும், அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருது அப்படின்னா, ஆன்மீக படித்தரத்தில் உருவமற்ற சூன்யவாதத்துக்கு இடமே கிடையாது. ஏன்னா அங்க பகவான் வியக்தம், வியக்த வியக்தித்துவம் அங்கு போற்றப்படுகின்றது. வியக்தித்துவம் அப்படின்னா உருவம் உள்ள நிலை. பகவானுக்கு உருவம் இருக்கின்றது, 2 கையுள்ள சியாம சுந்தர திரிபங்க நிலை. அப்போ இங்க அந்த உருவத்துக்கெல்லாம் இடமே கிடையாதுன்னு சூன்யவாதிகள் சொல்லுவாங்க. நாமெல்லாம் இறந்தா அப்படியே அவ்வளவுதான், எதுவுமே கிடையாதுங்க, அதனால நீங்க என்ன வேணா செய்யலாம், என்ன தப்பு தண்டா வேணா செய்யலாம். இந்த கொள்கைகளை எல்லாம் மூடத்தனப்பா பரப்பி அனுபவிக்கின்ற எண்ணத்துல மக்களை மூடர்களாக்குவாங்க. அந்த மூடர்கள் பின்னாடி போறவங்க நிறைய பேரு கண்கெட்ட குருடர்கள் வழிநடத்தி போனா எப்படி இருக்கும், ஒரு பள்ளத்துல போய் மொத்தமா எல்லாரும் சேர்ந்து விழுந்துருவாங்க. இந்த மாதிரி போலி ஆசாமிகளை பின்பற்றுபவர்கள் நிறைய குழியில போய் விழுந்திருக்காங்க. அப்ப அடுத்த ஜென்மத்துல அவங்க என்னவா வருவாங்கன்னா மலைப்பாம்பா வருவாங்களாம். மலைப்பாம்பாக அந்த மலைப்பாம்பை கடிக்கின்ற எறும்பு நிறைய எறும்பு போய் அந்த மலைப்பாம்பை கடிக்குமா. ஏன்னா நீதானே எங்களுக்கு அந்த தப்பான வழி காட்டின அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குருடனை பின்பற்றவங்க எல்லாருமே, அந்த மூடர்களை பின்பற்ற எல்லாருமே அவனை போய் துன்புறுத்துவாங்களாம். எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அவனை கடிப்பாங்களாம். இது நான் சொல்லல, இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாவகரமான நிலைக்கு ஆளாகிறவங்க இப்படி பிறப்பாங்க அப்படின்னு. அப்போ இங்க பக்தி தொண்டில் நாரத பஞ்சராத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சர்வோபாதி வினிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சேதே. ரிஷிகேஷர் அப்படின்றவர் யார்? புலன்களின் அதிபதி. நம்ம புலன்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா ரிஷிகேஷர். அதாவது புலன்களை கட்டுப்படுத்துபவர். நாமளா நினைச்சா நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அது செயற்கையான முறையில நிறைய பேர் அது முயன்று பாக்குறாங்க. ஆனா இயற்கையான முறை என்னன்னா, பகவானை பற்றி நாம் பேசும்போது காதுகள் பகவானுடைய
பெருமைகளை கேட்பதில் ஈடுபட்டிருக்கிறது. பகவானை பார்க்கும்போது கண்கள் பகவானினுடைய அழகை ரசிப்பதில் ஈடுபட்டிருக்கிறது. கைகள் அவருக்கு சேவகம் செய்யும் போது அவருடைய சேவையில் ஈடுபட்டிருக்கு. கால்கள் அவர் கோயில் நோக்கி போகும்போது அந்த சேவையில் ஈடுபட்டிருக்கு. அப்ப இங்க வந்து வலுக்கட்டாயமான முறையே கிடையாது. இயற்கையோடு அது சார்ந்திருக்கின்றது. ஒருத்தர் நான் காலில் நடக்கிறதுக்கு பொதுவா கையில தான் நடப்பேன்னு சொல்லி பிடிவாதமா பண்ணினாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டே ஆகணும். கால்கள்ல நடக்கிறது இயற்கையானது. ஆனா நான் கையில தான் நடப்பேன்னு யாராவது முட்டாள் நினைச்சான் அப்படின்னா அது கஷ்டம்தான். அப்போ நம்மளுக்கு இயற்கையான சுபாவம் என்ன? நாமெல்லாம் பகவானுடைய அங்கங்கள். அப்ப பகவானுடைய அங்கங்களான நாம எப்போ பகவானுக்கு சேவை செய்வதில் ஈடுபடும் போது ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே. அந்த புலன்களை கட்டுப்படுத்தும் பகவானான ரிஷிகேஷருக்கு சேவை செய்யப்படும் புலன்கள் நம்ம பௌதிகமானதாக இருந்தாலும் அது ஆன்மீகமாக மாற்றப்படுகின்றது. அப்ப உயர்ந்த சுவை கிடைத்த ஒருவன் தாழ்ந்த சுவையை நோக்கி போறது கிடையாது. இப்ப 5 ஸ்டார் சாக்லேட் இருக்கு, ஒரு குழந்தைக்கு ஒரு கேட்பரிஸோ 5 ஸ்டாரோ வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு சின்ன எள்ளு மிட்டாய் வச்சு கொடுத்தீங்கன்னா, சீரக மிட்டாய் வச்சு கொடுத்தீங்கன்னா நீ அந்த குழந்தை எது கேட்கும்? அந்த பெரிய 5 ஸ்டார் மிட்டாய் தான் கேட்கும். அந்த சின்ன மிட்டாய் வேண்டான்றோம். அது போல நாம உயர்ந்த சுவையான இந்த பக்தி சுவை கிடைச்சது அப்படின்னா தாழ்ந்த சுவையை நாம் விரும்புவதில்லை. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டவன் போய் ஒரு ரோட்டு கடையில டிச் கடையில போய் சாப்பிட மாட்டான். டிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு சுகாதாரமற்ற ஒரு கடையில போய் அவன் சாப்பிட மாட்டான். அப்ப நம்ம புலன்கள் தூய்மைப்படுத்தணும் முதல்ல. அப்ப புலன்களை தூய்மைப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? பக்தி தொண்டு செய்ய வேண்டும். பகவானுடைய நாமம் இதையெல்லாம் வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அதை முதல்ல கேட்கணும், ஸ்ரவணம் பண்ணணும். ஸ்ரவணம் பண்ணும்போது அதை சொல்லுபவர்களான கீர்த்தனம் செய்பவர்களுக்கும் பலன் கிடைக்கும், அதை கேட்பவர்களுக்கும் பலன் கிடைக்கும். கேட்ட பின்னாடி மாடு அசை போடுற மாதிரி உக்காந்து என்ன கேட்டோம் அப்படிங்கிறத மறுபடியும் புரிஞ்சுட்டோமான அதை நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அதனாலேயும் பலன் கிடைக்கும். இதெல்லாம் பக்தி தொண்டு முறைகள். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த மாதிரி 9 விதமான பக்தி தொண்டு முறைகள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப நாம இது முதலும் முக்கியமானதுமான அந்த 3 தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். அதாவது ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். அப்போ ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னுடைய சொந்த சேவையில் அல்லது குடும்ப, சமூக, தேசம் என ஏதேனும் ஒரு சேவையில் ஈடுபட்டிருக்கிறது வந்து ஜனப்பற்றுடன் செயல்படுவதற்கான ஒரு முறைதான். இப்ப வந்து நான் எதுவுமே தப்பு செய்யல, நான் வந்து என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறேன், நல்லவனா இருக்கேன், பொய் பேசுறது இல்ல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கூட தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். நிறைய பேர் சமூக சேவை செய்யறோம் அப்படின்னு சொல்லி அன்னதானம் பண்ணுவாங்க, படிப்பு செலவுக்கு பணம் தருவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்வதர்மம் அப்படின்றதுல வராது, சாதாரண தர்மம். இப்ப ஒருத்தருக்கு சேவை செய்யறீங்க அப்படின்னா அவங்க உடலுக்கு மட்டும்தான் சேவை செய்யறீங்க. ஏன்னா உடல் அழியக்கூடியது. நீங்க செய்யக்கூடிய அன்னதானம் அந்த உடல் அழிஞ்சா போயிடுச்சு. நீங்க என்னதான் அன்னதானம் பண்ணாலும் அவனுடைய கர்ம விதி, அவன் பிச்சை எடுக்கணும்னு இருந்தா பிச்சைதான் எடுப்பான். அவன் ஒரு சோம்பேறியத்தான் இருப்பான். அவன் உடல் உழைப்புனால அவன் வந்து தன்னைய ஞான மார்க்கத்துக்கெல்லாம் மாற்றி உடல் உழைப்பை வந்து பகவானுக்கு சேவை செய்யறதுல ஈடுபடுத்த மாட்டான். அப்போ நிறைய பேர் அன்னதானம்னு சொல்லிக்கிட்டு பலருக்கு அன்னம் கொடுக்குறாங்க. ஆனா அது எப்படிப்பட்ட அன்னதானமா இருக்கும்? நாம பகவத்கீதையில தெளிவா படிச்சிருக்கோம். அதுல பல பிரிவுகள் இருக்கிறது. அது தமோ குணத்தில் செய்யப்படும் அன்னதானம், சத்துவ குணத்துல செய்யப்படும் தர்மம், தமோ குணத்துல ரஜோ குணத்துல செய்யப்படும் தர்மம், இப்படின்னு பல வகையா பிரிஞ்சிருக்கு. அந்த நுணுக்கங்கள் எல்லாம் தெரியாம சும்மா மேலோட்டமா நான் தானம் பண்றேன் அப்படிங்கிறது தவறு. அதுல பல பிரிவுகள் இருக்கு. நாம செய்யற தானம் எந்த குணத்தின் அடிப்படையில, எந்த காலத்துல, எந்த சூழ்நிலையில, இடம், பொருள், ஏவல், காலம் இதையெல்லாம் கணிச்சுதான் நம்மளுக்கு அது நிர்ணயிக்கப்படுது. அப்ப தானம் பண்றேன்னு சொல்லி ஒருத்தன் போய் ஒரு குடிகாரனுக்கு சாப்பாடு போட்டா அதனால அவனுக்கு அவனுடைய பாவத்துல ஒரு பங்குதான் கிடைக்கும். தானத்தோட பங்கை விட நீங்க செஞ்ச தானத்தினால அவங்ககிட்ட இருக்கிற பாவம் சேர்ந்து உங்களுக்கு வரும். ஏன்னா அவனுக்கு கொடுக்கறதுனால அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி நிறைய விஷயங்களை வந்து நுணுக்கமா தெரிஞ்சுக்கிட்டு நாம வாழ்க்கையில பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இங்க வந்து சேவை, அப்ப சமூக சேவை, தேசம் அப்படிங்கறதெல்லாம்
ரொம்ப என்ன அதெல்லாம் ரொம்ப கீழானதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது ஆம் அப்படின்னு தான் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதர் காலகட்டத்துல 1942ஆம் ஆண்டுகள்ல விடுதலைக்கான போராட்டம் அங்க மும்முரமா செயல்பட்டுட்டு இருந்தது. அப்போ அவருடைய குருவான பக்தி வினோத் சித்தாந்த சரஸ்வதி சுவாமிகள் சொன்னாரு, விடுதலை என்பது உடம்புக்கு கிடையாது. உடம்பு என்னைக்குமே கட்டுண்ட ஆத்மாதான், அதுக்கு விடுதலையே கிடையாது. இந்த ஜட உலகில் இருக்கும் வரைக்கும் அது கட்டுண்ட ஆத்மாதான். உண்மையான விடுதலை என்பது இந்த ஆன்மாக்கு கிடைக்கக்கூடிய விடுதலை. அதற்காக பாடுபடு அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட சொன்னார். அப்புறம்தான் அவர் யோசிக்க தொடங்கினார். ஏன்னா அவர் காலத்துல சுபாஷ் சந்திர போஸ் அவர் தன்னோட இயக்கத்துல சேரும்படி ஸ்ரீல பிரபுபாதருக்கு அவர் கல்லூரிகள் எல்லாம் போய் பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இவர் விடுதலைக்காக பாடுபடுறதை விட்டுட்டு நீங்க இந்த இயக்கத்துல என்னை சேர சொல்றீங்களே, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவர் தெளிவா சொன்னார், சுதந்திரம் அப்படிங்கிறது கிடையாது, நாம் எல்லாருமே கட்டுண்டவர்கள். உண்மையான சுதந்திரம் இந்த ஆத்மாவை இந்த உடலை விட்டு வெளியேற்றுவதுதான். உடல் எடுக்காமல் இருக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். ஏன்னா இந்த ஆத்மா உடல்ல சிக்குண்டு இருக்குது, சிக்குண்டு துன்பப்பட்டுட்டு இருக்கு. இத தெளிவா புரிய வச்சார். அப்ப இந்த ஆத்மாவை விடுவிக்கிறதுக்கான இந்த கருவி, மனித உடல்ங்கிற கருவியானது ரொம்ப முக்கியமானது. அதை சரியாக உபயோகப்படுத்தி கொள்ளாதவன் மறுபடி வேறு வேறு உடல்கள்ல சிக்கி புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு திரும்ப திரும்ப அவனுக்கு மரணம் அப்படிங்கிறது மறுபடியும் பிறப்புங்கிறது இந்த உடல்ல சிக்குண்டுட்டே இருக்கான். ஏன்னா சமூகம், தேசம் அப்படிங்கிறது எல்லாம் ஆன்மாவுக்கு எல்லாமே பகவானுடைய படைப்புகள் எல்லாருமே பகவானுடைய அங்கத்துணுக்கு மமேவாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதன. அப்ப மன ஷஷ்டேந்திரியானி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. ஆனா இந்த ஜடப்புலன்கள் அப்படிங்கிற மோகத்தினால இந்த ஆத்மாவானது சிக்குண்டு இந்த ஜட சிக்கல்ல சிக்குண்டு தவிக்கின்றது. அப்ப உண்மையான விடுதலை எது? இந்த ஆத்மாவை இந்த ஜட உலகத்திலிருந்து வெளியேற்றி ஆன்மீக உலகுக்கு கொண்டு போறதுதான் உண்மையான விடுதலை. இன்னைக்கு விடுதலை, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது, ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அன்னைக்கு கட்டின அணைக்கட்டுகள் கூட ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆங்கிலேயர் காலத்துல உற்பத்தி பண்ண பொருட்கள் கூட அன்னைக்கு ஹார்லிக்ஸ் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு கலப்படம் இல்லாத ஒரு பொருளா இருந்தது. ஆனா இன்னைக்கு எங்க பாரு கலப்படம், நம்மளுக்கு நாமளே அரசியல்வாதிகள் சுரண்டுறாங்க, எங்கேயும் ஊழல் குற்றங்கள். சுதந்திரம் எங்க இருக்கு? அன்னைக்கு ஆங்கிலேயன் நம்மள ஓரளவுக்கு அடிமை பண்ணினாலுமே ஒரு தரமான பொருட்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. அவன் கட்டின அணைக்கட்டெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு போடுற ரோடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சாலே அது குண்டும் குழியாயிருது. அப்ப நாமளே சுரண்டிக்கிறோம். அப்ப எங்க சுதந்திரம் இங்க இருக்கு? திருடர்கள் எல்லாம் தான் அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க. நிறைய பொய் பேசுறவங்க தான் அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க. சட்ட திட்டங்களை மதிக்காதவங்க தான் அரசியல்வாதிகளா இருக்காங்க. அவங்கதான் மக்களை வரிங்கிற பேர்ல சுரண்டுறாங்க. அவங்களோட வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சுக்கிறாங்க. அப்போ இங்கெல்லாம் சுதந்திரம் அப்படிங்கறதெல்லாம் தேசம், சுதந்திரம், குடும்பம் அப்படின்னு ஒரு சுயநலமானது விரிவங்கம் ஆயிட்டே இருக்கு. எனது குடும்பம் அப்படிம்பாங்க, அப்புறம் எனது மொழி அப்படிம்பாங்க, எனது நாடும்பாங்க, அப்புறம் என்னுடைய தேசம்பாங்க. இதெல்லாம் விரிவடைந்த சுயநலம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதுல எல்லாம் பிரயோஜனமே கிடையாது. அப்ப பௌதிக பற்றுக்களை பகவானின் தொண்டுக்கு மாற்றி விடலாம். இதனால் ஜடப்பற்றிலிருந்து விடுபதற்குரிய சிகிச்சை தானாக துவங்கி விடுகிறது. அப்ப இந்த பௌதிக பற்று இல்லாம இருக்கவே முடியாது, யாராலையும் செயலற்று இருக்க முடியாது. அப்ப அந்த செயலை எப்படி பகவானின் சேவைக்கு திருப்ப வேண்டும், பற்றை எப்படி பகவானுக்கு சேவை செய்வதன் மூலமாக அந்த பற்றை நாம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுதான் இங்க கலை, அதுதான் விஞ்ஞானம். அப்போ அருவ நிலையில் பற்று கொண்டுள்ளவனின் பல வகையான கடுந்துன்பங்களுக்கு ஆளாக வேண்டும். அப்ப அருவ நிலை அப்படின்னா உருவமற்ற நிலையில் பகவானை வழிபட முற்படுபவர்கள் பகவானுக்கு அன்பு தொண்டாற்ற முடியாது. ஏன்னா நீ ஒரு உருவமற்ற ஒரு ஆவி, நான் ஒரு உருவமற்ற ஆவி. அப்ப குடும்பம், அப்ப மனைவி ஒரு ஆவி, கணவன் ஒரு ஆவி, மகன் ஒரு ஆவினா எங்க அங்க அன்பு இருக்கும்? யாருக்கு யார் சேவை செய்ய முடியும்? ஒரு உருவம் இருந்தாதான் அந்த உருவத்துக்கு நாம் அன்பு பாராட்ட முடியும். அதாவது இப்ப பகவான ஒரு சிலா வடிவத்துல நாம வணங்குறோம்.
இப்ப வந்து குணரூபமாக அவரை வந்து அவருக்கு பசிக்கும், ஆக்சுவலா அவருக்கு பசிக்காது, தாகம் இருக்காது. ஆனா நம்ம அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக அவர் நமக்கு கொடுத்ததை நாம் அவருக்கு திருப்பி கொடுத்து அந்த அன்பை பரிமாறிக்கொள்கின்றோம். அப்போ அவர் வந்து சகுன வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுற குணங்கள் உள்ள ரூபமாக அவரை கொண்டு வந்து பிரதிமா மூர்த்தி நகித்து சாட்சாத் பிரஜேந்திர நந்தன. அவர் வெறும் கல்லோ சிலை மண்ணோ வெறும் உருவமோ கிடையாது. அப்ப அந்த விக்கிரகத்துல பகவான் மேல இருந்து நமக்காக அந்த குணரூபத்துடன் அங்க வீற்றிருக்கின்றார். அப்ப அந்த பகவான வந்து உருவ வழிபாடு செய்பறவங்க அவருக்கு வந்து டெய்லி பிரசாதமா வைக்கிறாங்க. அப்ப அன்பு பரிமாற்றத்திற்காக அவருக்கு உடை உடுத்துறாங்க, அவருக்கு குளிப்பாட்டுறாங்க, தூங்க வைக்கிறாங்க. இப்படி சிலா வழிபாடு நடைபெறுது. ஆனா சிலா வழிபாடு இல்ல, பகவானுக்கு ஒரு உருவமே இல்லை அப்படின்னா அன்பு பரிமாற்றம் என்ன பண்ண முடியும்? அங்க வந்து அன்புக்கே இடம் இல்லையே. இப்போ ஒரு தாய், தந்தை, மனைவி அப்படின்னா அவங்க உருவத்தோட இருக்காங்க, இந்த உருவத்துல இருக்காங்க, அவங்க எனக்கு வந்து சேவை செய்யறாங்க, நான் அவங்களுக்கு திருப்பி சேவை செய்யறேன். அது போலத்தான் பகவான் நம்மளுக்கே உருவம் கொடுத்திருக்கான்னா, பகவான் இருந்து பிறந்து நமக்கே உருவம் இருக்கு அப்படின்னா பகவானுக்கு ஏன் உருவம் இல்லை? அப்ப அருவவாதிகள் இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சுயநலம் என்னன்னா கடவுளுடைய இடத்துக்கு நாமும் போகணும், கடவுளுக்கு சரி நிகராக நாமும் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேராசை, சுயநலம். அதனால அவங்கள மேல போகாம அந்த அருவவாதிகள் அப்படியே தடுத்துருது. அதனால அவங்க பூர்ணத்துவம் அடைவது இல்லை. அடுத்தது பதம் 2. சர்வாசுனாம் சபாயோச்ச தன்னாசே பரமாயனே அஸ்வினோரா அஷதீனாம் ஓஷதீனாம் சக்ரனோன்மோத பிரமோதயோ. மொழிபெயர்ப்பு: அவரது நாசித்வாரங்கள் நம் சுவாசத்திற்கும் மற்றெல்லா காற்றுகளுக்கும் பிறப்பிடங்களாகும். அவரது முகரம் சக்தி தேவர்களான அஸ்வினி குமாரர்களையும் எல்லா வகையான மருந்து மூலிகைகளையும் உண்டு பண்ணுகின்றது. அவரது சுவாசம் எல்லா வகையான வாசனைகளையும் உண்டாக்குகின்றது. இப்படி அவரது விராட் ரூபத்துல ஒவ்வொரு பார்ட்டும் எந்த மாதிரி நம்மளுக்கு சக்திகளை கொடுக்கின்றது அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது பதம் 3. ரூபானாம் தேஜசாம் சக்ஷுதிவ சூரியஸ்ய சாஷினி கர்ணௌ திசாம் ச தீப்தானாம் ஸ்ரோத்ரம் ஆகாச சப்தயோ. மொழிபெயர்ப்பு: அவரது கண்கள் எல்லா வகையான உருவங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானங்களாக இருக்கின்றன. அவை மினுமினுப்பாகவும் பிரகாசிப்பவையாகவும் உள்ளன. அவரது கண் விழிகள் சூரியனை போன்றும் ஸ்வர்கலோகங்களை போன்றும் உள்ளன. அவரது செவிகள் எல்லா புறங்களில் இருந்தும் கேட்பதுடன் எல்லா வேதங்களுக்கும் அவை பாதுகாப்பு இடங்களாகவும் உள்ளன. மேலும் அவரது கேட்கும் புலன் ஆகாசத்திற்கும் எல்லா வகையான ஓசைகளுக்கும் பிறப்பிடமாகும். பொருளுரை: தீர்த்தானாம் என்ற சொல் சில சமயம் புனித யாத்திரை ஸ்தலங்கள் எனும் பொருள்படுமாறு மொழிபெயர்க்கப்படுகின்றது. ஆனால் அது உன்னதமான வேத அறிவை ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருள்படும் என ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி கூறுகிறார். வேத அறிவை எடுத்துரைப்பவர்களும் கூட தீர்த்தர்கள் என அழைக்கப்படுகின்றன. அப்புறம் அவரது கண்கள் வந்து வேதங்களால சூரியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கண் சூரியனாகவும் ஒரு கண் சந்திரனாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து சொர்க்கலோகங்களை போல கூட இருக்கின்றதாம். அப்போ கேட்பது அப்படிங்கிறது எல்லா செவிகள் மூலமா அவர் கேட்கிறாரு. அது வந்து வேதங்களை பற்றி கேட்கறது. அது பாதுகாப்பான இடமாவும் இருக்கு. அவரது கேட்கும் புலன்கள் ஆகாயத்திற்கும் எல்லா வகையான ஓசைகளுக்கும் பிறப்பிடமாகும். நம்ம முதல்ல பார்த்தோம், ஆகாயம் முதல்ல தோற்றுவிக்கிறார். ஆகாயத்திலிருந்து ஓசையிலிருந்து அப்படி படிப்படியா நிலம், நீர், காற்று அப்படின்னு பார்த்தோம். நெருப்பு அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். நெருப்பிலிருந்து நீர் வருகிறது, நீரிலிருந்து நிலம் வருகிறது அப்படின்னு. எதுக்கு எது ஆதாரம், முதல்ல எது தோன்றியதுன்னு எல்லாம் பார்த்தோம். அப்ப இங்க தீர்த்தானாம் அப்படிங்கிறது வேத அறிவை எடுத்துரைப்பவர்களே தீர்த்தர்கள். நாம ஒரு வம்சாவளியினர் பார்க்கலாம், நாம தீர்த்தர்கள் அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்க. இந்த தீர்த்தர் அவருடைய பேரை சொல்லி இந்த தீர்த்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துரைப்பவர்கள் அப்படி தீர்த்தர்கள்னு சொல்லப்படுறாங்க. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். 14 திங்கட்கிழமையில இருந்து பாக்கலாங்க. நாளைக்கு நான் வெளியில போறதுனால கிளாஸ் இருக்காது. நீங்க எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணா புக் படிங்க. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம்.